அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு புது வசந்தம். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் புது வசந்தமாக, நறுமணமிக்கும் நந்தவனங்களாக, புத்துணர்ச்சியுடன் நாம் இருப்போம். இறைவன் அருள் இருந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் தானே நமக்கு. பூத்து குலங்கும் புது மலராக, பெருகி வரும் புதுப்புணலாக நாம் இருக்க நம்பிக்கை தானே ஒரு அடித்தளம். இந்த புத்தாண்டு வயதானவர்களுக்கு வலிமையோடும், இளம் வயதினர்களுக்கு புதுமையான முன்னேற்றங்களும், இளம் சிட்டுகளுக்கு புது யுகமாக பூரிப்போடு வலம் வருவோம். கடந்த பாதை கழிப்பாக, கடக்கும் பாதை இனிப்பாக, வரும் பாதையை பனிமலராக மென்மையோடு வெண்மையாக இருக்கட்டும். பனி உருகலாம், ஆனால் நம்ம மன உறுதி குறையாமல் நேர் பாதையில் நடந்தால் சிங்க நடைதானே நமக்கு. மேலிருந்து விழும் இளநீர் உடையாமல் இனிப்பான இளநீரை நமக்கு தருவது போல் நாம் உறுதியாக நின்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வோம். முடிந்ததை புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். உங்கள் மனமாற நீங்கள் கூறும் வாழ்த்துக்கள் அவர்கள் அகமானது மலர்ந்து புன்னகை என்ற புதுமலர் நாம் நேரில் பார்க்கலாம். வாழ்த்தினார்கள் அன்று 100 ஆண்டு காலம் வாழவும், 1000 காலத்து பயிர்களாக வளரவும், கோடி பிரகாசம் போல் நாம் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று மனம் போல் வாழ்வோம், மனதோடும் பேசுவோம். 2024ஆம் ஆண்டில் 12 மாதங்கள் என்ற நடப்பாதையில் நடந்து 2025 என்ற கோபுர வாசலில் நிற்கும் நமக்கு இறையருள், திருவருள் புது வசந்தமாக, புது சுவாசங்களோடு, புது உறவுகளோடும் வலம் வருவோம். புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோடு பரிவோடு பரிமாறிக்கொள்ளும் உங்கள் ஆர். சாந்தா பார்த்திபன்.